வணக்கம். டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் மெர்சி சந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எரிசக்தி, வர்த்தகம், சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஒத்துழைப்பை நல்கும். பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. ஜூன் 25ஆம் தேதி அரசியலமைப்பு படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிவிப்பு. 1975ஆம் ஆண்டு அவசர நிலையின் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நாளாக இது அமையும் என பிரதமர் மோடி தகவல். இடைத்தேர்தல் நடைபெற்ற விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியில் நாளை வாக்கு எண்ணிக்கை. தேர்தல் ஆணையம் சார்பில் விரிவான ஏற்பாடுகள் தயார். மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதாவுக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல். கள்ளச்சாராயத்தை தயாரித்து விற்பனை செய்வோருக்கு ஆயுள் தண்டனை. முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நிபந்தனையுடன் கூடிய இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு. தலைமைச் செயலகம் செல்ல தடை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சந்திப்பு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க சில சக்திகள் முயற்சி செய்வதாக புகார். நாடு முழுவதும் மீன்வளத்துறை மூலம் புதிய வாய்ப்புகள் உருவாகி வருகிறது. மதுரையில் நடைபெற்ற மீன்வளத்துறை மாநாட்டில் மத்திய அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங் பேச்சு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு. மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். எரிசக்தி, வர்த்தகம், சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியா தனது பங்களிப்பை வழங்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான கூட்டத்தில் இவ்வாறு கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், இந்த பிராந்தியத்தில் பொருளாதாரம், சமூக வளர்ச்சி ஆகியவற்றில் பிம்ஸ்டெக் முக்கிய பங்கு வகிப்பதாக நரேந்திர மோடி தெரிவித்தார். மேலும் பிம்ஸ்டெக் பிராந்தியத்தில் அமைதி, வளம், பாதுகாப்பு ஆகியவற்றில் இந்தியாவின் உறுதிப்பாட்டை பிரதமர் வலியுறுத்தினார். அண்டை நாடுகளே முதன்மை மற்றும் கிழக்கு நாடுகளின் கொள்கைக்கு முக்கியத்துவம் ஆகியவற்றில் பிம்ஸ்டெக்கின் பங்கை இந்த கூட்டத்தில் பிரதமர் எடுத்துரைத்தார். வரும் செப்டம்பர் மாதத்தில் தாய்லாந்தில் நடைபெறவுள்ள பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டிற்கு தேவையான முழு ஆதரவை இந்தியா வழங்கும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார். ஜூன் 25ஆம் தேதி அரசியலமைப்பு படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படும் என்று மத்திய அரசு அரசிதழில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தமது சமூக வலைதள பதிவில் 1975ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி அப்போதைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவசர நிலையை அறிவித்து ஜனநாயகத்தின் ஆன்மாவை நசுக்கினார் என்று தெரிவித்துள்ளார். இதில் லட்சக்கணக்கான அப்பாவி மக்கள் சிறைக்கு தள்ளப்பட்டு ஊடக சுதந்திரம் பறிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். அவசர நிலையின் போது உயிர் தியாகம் செய்தவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 25ஆம் தேதி அரசியலமைப்பு படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படும் என பதிவிட்டுள்ளார். இதுகுறித்து பிரதமர் தனது எக்ஸ் வலைதள பதிவில், ஜூன் 25ஆம் தேதி அரசியலமைப்பு படுகொலை தினம் கடைபிடிக்கப்படுவதன் மூலம் அவசர நிலையின் போது அரசியலமைப்பு சட்டம் எவ்வாறு நசுக்கப்பட்டது என்பதை நினைவூட்டும் நாளாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்திய வரலாற்றில் கருப்பு தினமாக ஜூன் 25ஆம் தேதி காங்கிரஸ் கொண்டு வந்த அவசர நிலையின் போது பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அஞ்சலி செலுத்தும் நாளாக இது அமையும் என்றும் கூறியுள்ளார்.
மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது எக்ஸ் வலைதள பதிவில் 1975ஆம் ஆண்டு அவசர நிலையின் போது இந்திய மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் மற்றும் துன்பங்கள் இந்த நாளில் நினைவு கூறப்படும் என்று கூறியுள்ளார். பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தமது எக்ஸ் வலைதள பதிவில் காங்கிரசின் சர்வாதிகார போக்கிற்கு எதிராக போராடி உயிர் நீத்தவர்களை நினைவு கூறும் நாளாக இது அமையும் என்று தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல். முருகன் தமது எக்ஸ் வலைதள பதிவில் நமது அரசியலமைப்பு மற்றும் ஜனநாயகத்திற்கு அவசர நிலை போன்ற அவமதிப்பு மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்வது அவசியமாகும் என்று கூறியுள்ளார். மேலும் நமது அரசியலமைப்பு சட்டத்தில் புதைந்துள்ள கொள்கைகளை பாதுகாப்பதற்கும் நிலைநிறுத்துவதற்கும் நமது உறுதிப்பாட்டில் ஒற்றுமையாக நிற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி காலமானதை அடுத்து நேற்று முன்தினம் இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா, பாமக சார்பில் சி. அன்புமணி ஆகியோர் உட்பட 28 வேட்பாளர்கள் போட்டியில் உள்ளனர். முன்னதாக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையமான பனையபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு கொண்டு செல்லப்பட்டு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இந்த இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட உள்ளன. இதையொட்டி அங்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மதுவிலக்கு சட்டத்திருத்த மசோதாவுக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தில் மரணங்கள் நிகழாமல் இருக்க கள்ளச்சாராயத்தை தயாரித்து விற்பனை செய்வோருக்கு கடுமையான தண்டனை வழங்கும் வகையில் கடந்த ஜூன் 29ஆம் தேதி சட்டப்பேரவையில் மதுவிலக்கு சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டது. இந்த சட்டத்தின்படி கள்ளச்சாராயம் விற்றால் ஆயுள் தண்டனை வழங்கவும் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா உடனடியாக ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் நிறைவேற்றப்பட்ட மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். தில்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது. இந்த வழக்கில் மார்ச் 21ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தமது கைதை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி 90 நாட்கள் சிறையில் இருந்ததை காரணம் காட்டி கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். எனினும் அவர் தில்லி முதலமைச்சர் அலுவலகத்திற்கோ தலைமைச் செயலகத்திற்கோ செல்லக்கூடாது என்று நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நான் விசாரிச்ச வகையில பார்த்த வகையில உன் மாமியார் கேரக்டர் கொஞ்சம் டேஞ்சரா தான் இருக்கு. அந்த பையன் நந்தனையே அதட்டல் மிரட்டலா தான் வளர்த்தெடுத்திருக்காங்க. அம்மா சொன்ன வார்த்தைய அவன் மீறவே மாட்டான். மகனையே கையில புடிச்சு வச்சிருக்கிறவ மருமகளா வர ஒன்ன மட்டும் ஓம் போக்குல விட்டுருவாளா என்ன? எனக்கு என்னமோ நந்தனோட அம்மா உன்னை சாத்துக்குடி ஜூஸ் மாதிரி புழிஞ்சு எடுத்துருவாளோன்னு பயமா இருக்கு ஷியாமலா. தாயம்மா குடும்பத்தார் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8:30க்கு உங்கள் டிடி தமிழ். மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க. பயிர் காப்பீடு हमने फसल बीमा योजना को अधिक प्रभावी बनाया, उसके दायरे में ज्यादा किसानों को लाए. இதுவரை 19 கோடி 67 லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகளின் விண்ணப்பங்களுக்கு பயிர் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளன. காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள். கிளைகள் காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது www.emfby.gov.in இணையதளத்தில் ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும். காப்பீட்டு நிறுவனத்தின் பிரதிநிதி மூலம் வீட்டில் இருந்தபடியே எய்ட் செயலி மூலம் காப்பீடு செய்ய முடியும். பயிர் காப்பீட்டு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1447 அழைக்கவும். பயிர் காப்பீடு செய்ய
இங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. செய்திகள் தொடர்கின்றன. நீட் தேர்வு முக்கிய குற்றவாளிகள் கைது, அக்னி வீரர்களுக்கு 10% இடஒதுக்கீடு உள்ளிட்ட முக்கிய தேசிய செய்திகளை இனி பார்ப்போம். வானில் இருந்து தரை இலக்கை தாக்கி அளிக்கும் திறன் கொண்ட ருத்ரா M2 ஏவுகணை இன்று பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பான DRDO-வால் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ருத்ரா M2 ஏவுகணை இந்திய விமானப்படையின் சுகோய் 30 ரக போர் விமானத்தில் இருந்து ஏவப்பட்டு சோதிக்கப்பட்டது. ஒடிஷா கடற்கரைக்கு அப்பால் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையின் போது ருத்ரா M2 ஏவுகணை தனக்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை துல்லியமாக கண்டுபிடித்து தாக்கி அளித்ததாக DRDO தெரிவிக்கிறது. இதன் வெற்றிக்காக உழைத்த DRDO, இந்திய விமானப்படை மற்றும் இந்த ஏவுகணையின் தயாரிப்பில் ஈடுபட்ட பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார். அக்னிவீர் திட்டத்தில் பணியாற்றியவர்களுக்கு மத்திய ஆயுதப்படை காவல் பிரிவில் காவலர் பணிகளுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநர் தெரிவித்துள்ளார். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை செய்திருப்பதாகவும் நினா சிங் கூறியுள்ளார். காவலர் தேர்வுக்கான உடற்தகுதி தேர்வில் இருந்து முன்னாள் அக்னி வீரர்களுக்கு விலக்கு அளிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கேரள மாநில தலைநகர் திருவனந்தபுரத்திற்கு அருகே விளிஞ்சம் என்ற இடத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய சரக்கு பெட்டக முனையத்தில் முதலாவது பெரிய கப்பல் நேற்று நங்கூரமிடப்பட்டது. இக்கப்பல் துறைமுகத்திற்கு வருகை புரிந்தபோது திரளான மக்கள் தேசிய கொடியை அசைத்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அதன் வருகையை ஒட்டி நடத்தப்பட்ட விழாவில் மத்திய கப்பல் துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் துறைமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். விளிஞ்சம் துறைமுகம் ஆழ்கடல் துறைமுக முனையமாகும். இத்துறைமுகம் வரும் செப்டம்பர் மாதத்தில் முழு அளவில் செயல்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நலமுடன் இருப்பதாகவும் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருவதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அவருக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதுகுவலி பாதிப்பு காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இளநிலை நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியாக சந்தேகிக்கப்படும் நபரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அவரை 10 நாட்கள் சிபிஐ காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை 6 FIR பதிவு செய்யப்பட்டு ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஹசாரிபக் பகுதியைச் சேர்ந்த பள்ளியின் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பருவநிலை மாற்றம், காற்றின் தரம், காடு, வனவிலங்கு மேலாண்மை, சுற்றுச்சூழல் ஆகிய துறைகளில் இணைந்து செயல்பட இந்தியாவும் பூட்டானும் ஒப்புக்கொண்டுள்ளன. பூட்டானின் எரிசக்தி மற்றும் இயற்கை வளத்துறை அமைச்சர் ஜெம்ஷெரிங் தலைமையிலான பிரதிநிதிகள் குழு மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துக்கான இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங்கை புதுதில்லியில் இன்று சந்தித்தனர். காற்றின் தரம், பருவநிலை மாற்றம், காடுகள் மேலாண்மை, இயற்கை வளங்கள், வனவிலங்குகள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான செயல்பாடுகள் குறித்து இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்டது. பீகார் மாநிலத்தின் சிவான், சுபால், ரோச்ராஸ் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இந்த மாவட்டங்களின் சில பகுதிகளில் மின்னல் தாக்கியதில் 4 பேர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் நிதிஷ்குமார் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் மின்னல் தாக்கி 4 பேர் உயிரிழந்தது குறித்து வேதனை அடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அந்த குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். மோசமான வானிலை நிலவுவதால் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் வீடுகளில் பாதுகாப்பாக இருக்குமாறும் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் மீன்வளத்துறை மூலம் பல புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியிருக்கிறார். மதுரையில் இன்று மீன்வளத்துறை கோடை முகாம் தொடங்கியது. இதில் மத்திய அமைச்சருடன் இத்துறைக்கான இணை அமைச்சர்கள் SP சிங் பாகேல், ஜார்ஜ் குரியன் மற்றும் தமிழ்நாடு மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உட்பட பல்வேறு மாநில மீன்வளத்துறை அமைச்சர்கள் பங்கேற்று வருகின்றனர். உத்தரப்பிரதேசம், பீகார், அசாம், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், ஒடிஷா ஆகிய மாநில மீன்வளத்துறை அமைச்சர்களும் இதில் பங்கேற்றுள்ளார்கள். பிரதமரின் மீன்வள திட்டத்தின் கீழ் 19 மாநிலங்களில் 114 கோடி ரூபாய் மதிப்பிலான 320 திட்டங்கள் காணொலி வாயிலாக இம்முகாமின் தொடக்க விழாவில் தொடங்கி வைக்கப்பட்டன. மீனவர் விவசாய உற்பத்தி நிறுவனங்கள் டிஜிட்டல் வர்த்தக கட்டமைப்பில் இணைவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் இந்த தொடக்க நிகழ்ச்சியில் செய்யப்பட்டது.
We are working on only gyms and some women. किसानों द्वारा की गई தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மதுரையில் தொடர்ந்து வயது முதிர்ந்த பெண்களை குறிவைத்து கொலை செய்யும் போக்கு அதிகரித்திருப்பது பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே 3 வயதான பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இன்றும் 70 வயதான முத்துலட்சுமி என்பவர் கொலை செய்யப்பட்டிருப்பது தமிழகத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்து பலத்த கேள்விகளை எழுப்புவதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே பொதுமக்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை தமிழகத்தில் நிலவுவதை உணர்ந்து உடனடியாக சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற கடுமையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் எனவும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். வெளிநாடுகளில் இருந்து கொண்டுவரப்படுகின்ற போதைப் பொருட்களை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாக குறிப்பிட்ட அவர் சாதி ரீதியிலான தாக்குதல்களை முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அதே நேரத்தில் ரவுடிகள் வேட்டை, சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாடு போன்றவற்றில் இன்னும் கூடுதலான நடவடிக்கை தேவை எனவும் செல்வ பெருந்தகை கூறினார். சட்டம் ஒழுங்கு சிறப்பாக கையாளுகிறார்கள், மாற்றுக்கிறது இல்லை. இன்னும் கடுமையாக்க வேண்டும். அது இன்னும் சமூக விரோதிகள் கொள்ளையில் ஈடுபடுகிறார்கள். ஆப்கானிஸ்தானில் தான் ரூட் ஆகுதுன்னு சொல்றாங்க. கான்லா துறைமுகம், முத்ரா துறைமுகம், கிருஷ்ணாபட்டினம் துறைமுகம் மூலமா இங்க வருது. அங்கிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள இந்த போதைப் பொருட்களை விடுறாங்க. இதை தமிழ்நாடு அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். இனி தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் 13வது புத்தக திருவிழா இன்று தொடங்கியது. மாவட்ட ஆட்சியர் சரையு கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இன்று தொடங்கி வரும் 23ஆம் தேதி வரை 12 நாட்களுக்கு இந்த புத்தக கண்காட்சி நடைபெறும் என தெரிவித்தார். இந்த கண்காட்சிக்கு இலவச அனுமதியுடன் புத்தகங்களுக்கு 10% தள்ளுபடி விலையில் விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காலை 11 மணி முதல் இரவு 9 மணி வரை கண்காட்சி செயல்படும் எனவும், நாள்தோறும் சிந்தனை நிகழ்வு, கலை நிகழ்ச்சிகள், எழுத்தாளர்கள் பங்கேற்கும் பட்டிமன்றங்கள் நடைபெறும் என தெரிவித்தார். ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் கடலில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பாலத்தில் ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இந்திய ரயில்வே துறை சார்பில் 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பாம்பன் ரயில் பால பணிகள் 90% நிறைவடைந்த நிலையில் பாம்பன் புதிய தூக்கு பாலம் அமைக்கும் பகுதி வரை அமைக்கப்பட்டுள்ள புதிய தண்டவாளத்தில் ரயில் என்ஜினை மட்டும் குறைந்த வேகத்தில் இயக்கி சோதனை ஓட்டம் நடைபெற்றது. சோதனை ஓட்டத்தை ரயில்வே துறை உள்கட்டமைப்பு குழு உறுப்பினர் அனில்குமார் கண்டேல்வால், தென்னக ரயில்வே முதன்மை பொறியாளர், தென்னக ரயில்வே கோட்ட மேலாளர் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அரசு ஆதிதிராவிடர் மேல்நிலைப் பள்ளியில் படித்து JEE தேர்வில் வெற்றி பெற்று சென்னை IIT பயிலும் முதல் மாணவன் என்ற பெருமையை பார்த்தசாரதி பெற்றுள்ளார். JEE நுழைவுத் தேர்வில் 112 மதிப்பெண்களுடன் இந்திய அளவில் 740வது இடம் பிடித்து தேர்ச்சி பெற்றுள்ளார். இதனை அடுத்து சென்னை IITயில் விண்வெளி துறை தொடர்பான படிப்பில் சேர்ந்துள்ளார். இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் மாணவரை நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி இளங்கலை மருத்துவ படிப்புக்கான பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா தலைமை வகித்தார். மேலும் சிறப்பு விருந்தினராக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு இளநிலை மருத்துவ மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீட்டு வசதி மற்றும் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கட்டித்தரப்பட்ட வீடுகளில் சேதம் அடைந்துள்ளவற்றை புதிதாக வீடு கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று புதிய வீடு கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், மேலும் பெருந்துறை சிப்காட் பகுதியில் பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணி 6 மாத காலத்திற்குள் நிறைவு பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். பிளாஸ்டிக் பைகளுக்கு மாற்றாக சேலத்தில் காகித பைகளின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது காணலாம்.
இன்றைய சூழலில் அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்திருப்பது நெகிழி பைகள் என்றால் அது மிகையானதாக இருக்காது. காய்கறி, பால், துணிக்கடைகள், மளிகை கடைகள், உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படும் இடங்கள் என அனைத்து பகுதிகளிலும் நெகிழியின் பயன்பாடு அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இது சுற்றுச்சூழலுக்கு மட்டுமல்லாது சுகாதாரத்திலும் மனித குலத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி வருகிறது. மேலும் உணவு குப்பைகளுடன் கலந்திருக்கும் நெகிழியை உட்கொள்ளும் போது கால்நடைகளும் பாதிப்புக்கு உள்ளாகின்றன. வீட்டிலிருந்து தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் மண்ணின் தன்மையை பாதிக்கின்றன. மேலும் பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்கள், குளிர்பான பாட்டில்கள் போன்றவை எக்காலத்திலும் அழிவதில்லை. இவற்றில் குறைந்த சதவீதமே மறுசுழற்சி ஆகிறது. நெகிழி பைக்கு மாற்றாக காகித பைகளை பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வு தற்போது பரவலாக்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் நிலவாரப்பட்டி பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவ மாணவியருக்கு காகித பை தயாரிப்பு பயிற்சி வழங்கப்பட்டது. பயிற்சி பெற்ற 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் அனைவரும் ஒரே நேரத்தில் காகித பைகளை உருவாக்கி அசத்தினர். மண்ணுக்கும் மக்களுக்கும் கேடு விளைவிக்கும் நெகிழியை கைவிட்டு சுற்றுச்சூழலுக்கு உகந்த காகித பைகளுக்கு மாற வேண்டும் என்று மாணவியர் தெரிவித்தனர். நம்ம நார்மல் யூஸ்ல வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கினா கூட கேரி பேக்ஸ் தான் கொண்டு போறோம். கேரி பேக்ஸ் வந்து சீக்கிரமா மக்காது, அது ரொம்ப கெடுதலை தரும். அதனால இந்த காகித பை ஈஸியா நம்மளால செய்ய முடியும். அதை செஞ்சு நம்ம பயன்படுத்தினோம்னா ரொம்ப நல்லது. இது சீக்கிரமா மக்கக்கூடியது. அதனால பிளாஸ்டிக் பை யூஸ் பண்ண வேணாம்னாங்க. அதுக்கோசரம் காகித பை செய்வதை சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, பயன்பாட்டிற்கு ரொம்ப உதவியாகவும் இருந்தது. அதே மாதிரி நீங்களும் கத்துக்கிட்டா சுற்றுச்சூழல் பாதிக்காது. நம்ம ஏன் சுற்றுச்சூழல் பாதிக்காம இருக்க நெகிழி பைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னா அது நம்மளுக்கு ரொம்ப தீங்கானது. அதனால நம்ம பேப்பர் பைகளை பயன்படுத்தினா நம்ம சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது, நாமளும் ஆரோக்கியமா இருக்கலாம். தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே ஆயுதம் என்பார்கள். பிளாஸ்டிக் எனும் அரக்கனை ஒழிக்க மாணவர்கள் கையில் எடுத்துள்ள இந்த காகித ஆயுதம் நிச்சயம் பலனளிக்கும் என்று நம்பலாம். டிடி தமிழ் செய்திகளுக்காக நிலவரப்பட்டியிலிருந்து ஜி விஜயகுமார். நேபாளத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவால் 2 பேருந்துகள் ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 60 பேர் காணாமல் போயினர். நேபாளத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையை தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தலைநகர் காட்மாண்டுவுக்கு மேற்கே சித்வான் மாவட்டத்தில் உள்ள மதன் ஆஸ்ரித் நெடுஞ்சாலையில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் அந்த வழியில் சென்று கொண்டிருந்த 2 பேருந்துகள் அடுத்தடுத்து ஆற்றில் கவிழ்ந்தன. இந்த விபத்தில் காணாமல் போன 60 பயணிகளை தேடும் பணி முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அழிவின் விளிம்பில் இருக்கும் விலங்குகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்காவில் நடைபெற்ற கண்காட்சி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. பல்லுயிர் பெருக்கத்திற்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இந்த கண்காட்சியில் ஆப்பிரிக்க யானை, வங்கப்புலி, மனித குரங்கு, வரிக்குதிரை, வெள்ளை காண்டாமிருகம், சிங்கம் உள்ளிட்ட விலங்குகள் அரேபியாவின் புகழ்பெற்ற சிவப்பு நிற மெழுகில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த விலங்குகள் கையில் கேக்கும் தேநீர் குவளைகளும் வைத்திருப்பது போல் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் 130 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஜூன் மாதம் 2வது முறையாக அதிகபட்ச வெப்பம் பதிவாகியிருப்பதாக அந்நாட்டு தேசிய கடல்சார் ஆய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பின் தேசிய சுற்றுச்சூழல் தகவல் மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜூன் மாதம் மிக கடுமையாக வெப்பம் வாட்டியதாகவும் அமெரிக்காவின் மேற்கு, தெற்கு, வடகிழக்கு மாகாணங்களில் 2,40,00,000 பேர் பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஆர்பான் யுக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க முன்னாள் அதிபரும் குடியரசுக் கட்சி அதிபர் தேர்தல் வேட்பாளருமான டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசியுள்ளார். சென்ற வாரம் மாஸ்கோவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினையும் பீஜிங்கில் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கையும் சந்தித்து இது தொடர்பாக பேச்சு நடத்தியிருந்த சூழ்நிலையில் டிரம்புடனான அவரது சந்திப்பு தற்போது புளோரிடாவில் நிகழ்ந்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவராக விக்டர் ஆர்பான் அண்மையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் யுக்ரைன் போர் தொடர்பாக பல்வேறு நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார்.
அமெரிக்காவில் நடைபெற்ற நேட்டோ 75வது ஆண்டு சிறப்பு உச்சி மாநாட்டில் அவர் பங்கேற்றிருந்தார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் தலைமை பொறுப்பு சுழற்சி அடிப்படையில் அதன் உறுப்பு நாடுகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி அடிப்படையில் ஹங்கேரி அதற்கு தலைமை வகிக்கிறது. யுக்ரைனுக்கு $225 மில்லியன் மதிப்பிலான அதிநவீன புதிய ராணுவ உபகரண தொகுப்பு வழங்கப்படும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இந்த தொகுப்பில் வான்வழி பாதுகாப்புக்கான உபகரணங்கள் உள்ளிட்டவை அடங்கும். நேட்டோ உச்சி மாநாட்டில் பங்கேற்ற ஜோ பைடன் கடந்த 10ஆம் தேதி வாஷிங்டனில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது யுக்ரைனுக்கு இந்த புதிய ராணுவ உபகரண தொகுப்பை வழங்குவது குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அமெரிக்காவின் சார்பில் வழங்கப்படும் இந்த ராணுவ உபகரண தொகுப்பை ரஷ்யாவின் வான்வழி தாக்குதலில் இருந்து யுக்ரைன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள இந்திய அணி அந்நாட்டிற்கு எதிரான 3 20 ஓவர் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளை கொண்ட கிரிக்கெட் தொடரில் விளையாட உள்ளது. இந்த தொடரின் முதல் 20 ஓவர் போட்டி இம்மாதம் 26ஆம் தேதியும், இரண்டாவது போட்டி 27ஆம் தேதியும், மூன்றாவது போட்டி 29ஆம் தேதியும் வலைகலை கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஒருநாள் போட்டியும், 4ஆம் தேதி இரண்டாவது ஒருநாள் போட்டியும், 7ஆம் தேதி மூன்றாவது ஒருநாள் போட்டியும் கொழும்பு பிரேமதாசா விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ளது. இதற்காக இந்திய அணி வரும் 22ஆம் தேதி இலங்கை செல்கிறது. அவர்களுடன் இந்திய அணியின் பயிற்சியாளர் கௌதம் கம்பீரும் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்கிறார். இந்த கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி இதுவரை அறிவிக்கப்படவில்லை. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டித் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி சுற்றுக்கு இத்தாலியின் ஜாஸ்மின் பாவ்லினி முன்னேறியுள்ளார். லண்டனில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் ஜாஸ்மின் குரேஷியாவின் டோனா வெக்கியை எதிர்கொண்டார். இதில் 6-2, 4-6, 6-7 என்ற செட் கணக்கில் ஜாஸ்மின் பாவ்லினி வெற்றி பெற்று இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார். இதனிடையே இன்று நடைபெறவுள்ள ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டம் ஒன்றில் தரவரிசையில் 3ஆம் இடம் வகிக்கும் ஸ்பெயின் வீரர் கார்லோஸ் அல்காரஸ் தரவரிசையில் 5ஆம் இடம் வகிக்கும் ரஷ்ய வீரர் டேனியல் மெத்வதேவை எதிர்கொள்கிறார். இதேபோன்று மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் முன்னணி வீரர் நோவக் ஜோகோவிச் தரவரிசையில் 2ஆம் இடம் வகிக்கும் இத்தாலி வீரர் லோரென்சோ மியூசெட்டியுடன் மோதுகிறார். ஜெர்மனியில் நடைபெற்ற பிராவோ ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஈக்வடாரின் கோன்சாலோ எஸ்கோபர் இணை முன்னேறியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்ற காலிறுதி ஆட்டம் ஒன்றில் இந்த இணை அர்ஜென்டினாவின் கைலர்மோ துரான், பிரேசிலின் காசிலோ டிமோலினர் இணையை 6-4, 6-2 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தியது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு வேளையில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.